பகவத்கேசரி நல்ல படம் பாலையா அப்படின்றதுக்காக தமிழ் மக்கள் எல்லாருமே இந்த படம் வந்து ஒரு மாதிரி ட்ரோல் பண்ணுவாங்களோ இல்ல கதை நல்லா இருக்காதோ அப்படின்ற மாதிரி நிறைய விமர்சனங்கள் வந்தாலும் பகவத்கேசரி அப்படிங்கிறது ஒரு நல்ல கருத்துள்ள ஒரு படம் அப்படிங்கிறது நல்ல ஒரு கமர்ஷியல் சப்ஜெக்ட் உள்ள ஒரு படம் தான். நான் ஃபர்ஸ்ட் பகவத்கேசரியில் ஒரு சின்ன ஷார்ட் நோட் மாதிரி சொல்றேன். பகவத்கேசரியில் என்ன கதை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பகவத்கேசரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெண்ணை வந்துட்டு ஒரு ஆர்மி உமனா மாத்துறதுக்கு அந்த ஹீரோ படுற ஒரு சில ஸ்ட்ரகிள் மொமெண்ட்ஸ் தான் வந்து பகவத்கேசரி. அதுக்கு நடுவில் நிறைய எலமெண்ட்ஸ் இருக்கும், வில்லன் வருவாங்க, அது இதுன்னு சொல்லி நிறைய கனெக்ட் இருக்கும். அந்த படத்துலயும் பாலையா வந்து பாத்தீங்கன்னா ஒரு போலீஸ் கேரக்டர் பண்ணியிருப்பாரு, அதுக்கப்புறம் ஒரு அப்பா கேரக்டர் வந்து பண்ணியிருப்பாரு. அதே கனெக்ஷன் தான் இங்கேயும் இருக்கும். ஆனா நிறைய பேர் சொல்றது இல்ல பகவத்கேசரியா இருக்காது, ஹச் வினோத் கேசரி கிண்டல பிரியாணி தான் கிண்டுறாருன்னு சொல்லி நிறைய விமர்சனங்கள் வந்தாலும் பகவத்கேசரியோட ஒரு சில விஷயங்கள் வந்து ரிலேட் ஆகுது. அது என்னென்னன்றத நான் உங்களுக்கு இப்போ சொல்ல போறேன். ஜனநாயகனோட கேஸ்ட் அப்படியே பாத்தீங்கன்னா இந்த பக்கம் விஜய், அந்த பக்கம் வந்துட்டு பாலையா இருக்கு பகவத்கேசரியில. இங்க வந்து பாத்தீங்கன்னா பூஜா ஹெக்டே வந்து இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா பூஜா வந்து பண்றாங்க, அந்த பக்கம் காஜல் ரோல் வந்து அதே ஒரு மெயின் ரோல் பண்ணிருப்பாங்க. இங்க வந்து மம்தா பண்ற ஒரு ரோலை வந்து அங்க ஸ்ரீலீலா வந்து பண்ணிருப்பாங்க. ஸ்ரீலீலா வந்து பாலையாக்கு வந்து பொண்ணா நடிச்சிருக்கனால இங்க வந்து மம்தாவும் விஜய் அவர்களுக்கு வந்து பொண்ணா பண்றது. ஸோ இந்த ஒரு 3 விஷயமே வந்துட்டு நிறைய இடத்துல வந்து கனெக்ட் ஆயிருச்சு. ஓகே, இது பகவத்கேசரி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு